ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான பன்னீர் ஸ்மோக்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். 1/2 ஸ்பூன் சீரகம், 10 மிளகு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் நிறைய ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்து வச்ச மசாலா பொடியை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனே அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே 6 பாதாம், 6 முந்திரி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரை குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சம் நிறைய ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு குட்டியாக கட் பண்ண கேப்சிகம், பன்னீர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்துட்டு அரைச்ச ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக கிரேவி பதத்துக்கு நல்லா வற்றி வரணும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்துட்டு இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவர் போட்டுக்கலாம். ஒரு பவுலில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் ரேப் பண்ணிவிட்டு சார்கோல் நல்லா ஹீட் பண்ணி நெய் அல்லது ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்ட்டான ஸ்மோக்டு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.